இப்ப வெண்டைக்காய் பொரிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு வியாபாரி வாங்கிக்கிறாங்க விவசாயிகிட்டங்க? கிலோ ரூ. 8 கிலோ ரூ. 8 தான் 8 விக்கிறாங்களா? தான். ஆமாங்க. பாருங்க சொந்தங்களே, ஒரு கிலோ விவசாயி இவ்வளவு கஷ்டப்பட்டு பொரிச்சு, கிலோ ரூ. 8 வாங்கி, எப்படி இது நம்மளுக்கு கட்டுப்படியாகாத மாரி இருக்குங்களா எப்படிங்க? இல்ல ஒண்ணும் லாபம் இல்லைங்க. ஆமாங்க. லாபம் இப்ப ஒரு பொரிக்கிறீங்க. இப்ப பொரிக்கும்போது நம்மளுக்கு கூலி எவ்வளவு குடுக்குறீங்க ஒரு ஆளுக்குங்க? ஒரு ஆளுக்கு இப்பலாம் ரூ. 500 வந்துருச்சுங்க. பொம்பளை கூலியே. ரூ. 400 ரூ. 500 ரூ. ஆ 500 ரூ. ஜென்ஸ் 500. விட்டீங்கன்னாங்க? ஜென்ஸ் விட்டா கட்டுப்படி ஆகாதுங்க. இது என்ன கையில உரம் மாரி போட்டு ஆமாங்க. பிப்பு இது அதிகங்க. அப்படியே மைக் காமிங்களா இது சொல்லிட்டு இது எப்படி உங்களுக்கு பொரிக்கிற செலவு பேசுங்க அப்படியே பேசுங்க. அது நம்ம வெக்கப்படுறாங்க சொந்தங்களே. இல்ல நீங்களே பேசுங்க. பிப்பு அதிகமா இருக்குங்க. வெண்டைக்காய் பொறுத்த அளவுக்கு. அலர்ஜி ஒருத்தருக்கு சேராதுங்க. இது இப்ப கேரளாவுக்குள்ள நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போகுதுங்களா? அது எப்படிங்க? அதே அப்படிதாங்க. காய் இங்க கம்மியா உற்பத்தி கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமா இருக்குதுங்க ரேட்டு. இப்போ கொஞ்சம் அதிகமா போனனால ரூ. 8 வந்துருச்சுங்க. கிலோ ரூ. 8 ஆமாங்க, ஆமாங்க. இன்னும் வருங்காலத்துல ரேட் ஏறுங்களா?